வேட்பாளர் தேர்வு பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரம் பண்ணி போலிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரிசல்ட்டை கவுண்டிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றிக் கழகம் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் ரொம்ப அழகாக கடந்து இன்னைக்கு வந்து ஒரு இறுதி சுற்றுல இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த இறுதி சுற்றுல வேட்பாளர்களை சார்ந்த அந்த முகவர்கள் யாரெல்லாம் இதுல கலந்துக்க போறாங்க, இதுல எந்த அளவுக்கு அவங்களுடைய பங்குகள் இருக்கும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எது நடக்க போகுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோவும், அப்புறம் அது நடக்கும்போது ஒரு வீடியோவும், நடந்து முடிஞ்சது பிறகு ஒரு வீடியோவும், அந்த ஒரு செக்மெண்ட்டை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். வேட்புமனு தாக்கல்ல இருந்து பிரச்சாரங்கள்ல இருந்து போலிங் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ ரிசல்ட்ல இருக்கும் த ஹெண்ட் டே, த ரிசல்ட் டே. இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தேர்தலை முழுமையா நம்ம வந்து சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எண்டு ஒரு டெஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். இந்த தேர்தலில் நிறைய பேர் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். நிறைய பேருக்கு நம்ம வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஷேர் பண்ணி நிறைய சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அதை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்புட் இங்கே காத்திருக்கு அப்படின்றது தான் யதார்த்தம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் நிறைய வந்துருச்சு. அப்புறம் வந்து பீப்போல்லாம் நிறைய வந்து இந்த சர்வேஸ்லாம் விட்டாங்க. எக்ஸிட் போல் சர்வேஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்றத எக்ஸாக்டா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் மே 4, 2026. அன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் செய்ய வேண்டியது என்ன? ஓகே, இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில, சட்டமன்ற தொகுதியில ஒரு வேட்பாளரோட இந்த கேம்பெயின் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஏஜென்ட், இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபுல் பவர், ஒரு அத்தாரிட்டி, அந்த தொகுதியில அந்த ரிசல்ட் கவுண்டிங் நடக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அதை தாண்டி ஒரு தொகுதிக்கு 16 பேர் கொண்ட ஒரு டீமுக்கு வந்து உள்ள போறதுக்கான பாஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு 4 பேருக்கு தனியா இன்னொரு பாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 16 பேர் எதுக்கு, இந்த 4 பேர் எதுக்கு, அந்த கேம்பெயின் மேனேஜரும் கேண்டிடேட்டும் என்ன பண்ணலாம் அப்பதான் பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த போலிங் நடக்கக்கூடிய இடம், உங்க தொகுதி, உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு, இப்போ உதாரணத்துக்கு வேலூர் மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா அந்த 5 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையும் ஒரே மையத்தில் நடக்குது, தந்தை பெரியார் பாலிடெக்னிக் காலேஜில். ஸோ இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய அந்த கவுண்டிங் ஆனது தனித்தனியாக ஒரு சட்டமன்றத்துக்கும் ஒரு இடம் தனித்தனியாக வந்து பிளாக், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைப்பட்டு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த பிளாக்ல அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது வழக்கமாக நடக்கக்கூடியது. ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் நம்ம வந்து குறிப்பிட்டு இப்படி எடுப்போம். உதாரணத்துக்கு வேலூர் எடுத்துக்கோம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வேலூருக்கு 14 கவுண்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த 14 கவுண்டர் இல்லை 16 கவுண்டர்ன்றதை நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கூண்டு மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இடம் தான் அது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் கண்ணில் பார்த்த விஷயம் டாஸ்மாக்னு வச்சுக்கங்களேன். ஒரு கம்பிகள் போட்ட ஒரு ரூம், என்க்ளோஸ்டு ஒரு ரூமு. அந்த ரூம்குள்ள இந்த இவிஎம் மிஷின்ஸ், ஒரு கவுண்டர்ஸ்லையும் ஒரு டேபிள்லையும் எத்தனை இவிஎம் மிஷின்ஸ் கவுண்ட் பண்ண போறாங்களோ அது அந்தந்த டேபிளுக்கு கொண்டு செல்லப்படும். விவிபேட்டோட ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து ஒரு கவுண்டர்ஸ்க்கும் ஆல்ரெடி அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த 14 இடத்துல உட்கார்றதுக்கு 14 பேர் வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 14 பேர் ஒரு கவுண்டருக்கும் ஒரு ஆள், ஒரு வேட்பாளருக்கு போய் நிற்காங்க. அது இல்லாம இன்னொரு 4 பேர் சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து போஸ்டல் ஓட்டு எண்ணக்கூடிய டேபிள், அங்க போய் நிற்பாங்க. ஸோ 2 முக்கியமான இடம், ஒன்று போஸ்டல் ஓட்டு எண்ணக்கூடிய இடம், இன்னொன்று இந்த இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய டோட்டல் கவுண்ட்ஸ், அதை வாக்க வந்து எண்ணக்கூடிய இடம். இந்த 2 இடம் ரொம்ப முக்கியமான இடம். இங்கே அலாட் பண்ணக்கூடிய, அந்த டிப்ளாய் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ், கவுண்டிங் ஏஜென்ட்ஸ், அவங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அங்கேயே தான் நிற்கணும். ஒரு ரவுண்ட்லையும் ஒரு ஓட்டம் என்ன நடக்குது, டோட்டல் எப்படி போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கணும். இதை தான் வந்து அவங்களுடைய ப்ரையாரிட்டியான ஒர்க்கு. இது வந்து ஒர்க்கு இல்லை, இவ்வளோ நாள் செஞ்ச ஒர்க்குக்கான ரிசல்ட்டை, சரியான ரிசல்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்கான முயற்சி. ஸோ எல்லா கட்சி பிரதிநிதிகளும் அங்கே இருப்பாங்க. கட்சி பிரதிநிதிகள்னு சொல்லும்போது அந்த ஏஜென்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வேட்பாளருக்கு 20 பேர் உள்ள போகிறாங்க. அவங்க வந்து போஸ்டல் ஓட்டுக்கு தனியாக, அப்புறம் இவிஎம் மிஷின்ஸ்க்கு தனியாக பிரிச்சுட்டாங்க. இவங்க வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது. இவங்க யார் கையிலையும் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கக்கூடாது, ஹெட்ஃபோன்ஸு, இந்த ப்ளூடூத், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் வாட்சாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வெளியே கொடுத்துட்டு போயிடணும். பாஸ்போர்ட் வெளியே கொடுத்துட்டு போயிடணும். உள்ள மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுட். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ நீங்கள் போகும்போது நோட்டு, பேனா, பேப்பர், இந்த மாதிரி வந்து பென்சில் விஷயங்கள் கொண்டு போகலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கொண்டு போகலாம். ஸ்நாக்ஸ், உங்களுக்கு ஏதாவது பிஸ்கட்ஸ், ஏதாவது பன்னு, பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போகலாம். உள்ள தண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபுட்டும் உள்ளவே தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க.
ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிருங்க, மத்தியானம் லஞ்ச் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பே பண்ணணும், உங்களுடைய வேட்பாளர் பே பண்ணுவாங்க. ஸோ இப்படி பாசஸை வாங்கி உள்ளே போகும்போதே உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. எந்தெந்த கவுண்டரில் எந்தெந்த பூத்துடைய எந்தெந்த இவிஎம் மிஷின்ஸ் இருக்கும்ன்ற டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை வச்சு உங்கள் கையில் ஃபார்ம் 17C ஒன்று இருக்கும். ஒரு பூத்துலேயுமே ஓட்டிங் முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஒரு பேப்பரில் சைன் பண்ணி எத்தனை டோட்டல் ஓட்ஸ் போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டடாக ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அது ஃபார்ம் 17C. அந்த ஃபார்ம் 17C நீங்கள் எந்த கவுண்டரில் நிற்கிறீங்களோ அந்த கவுண்டரில் எந்தெந்த மிஷின் வருதோ அதுக்கான ஃபார்ம் 17Cயை நீங்கள் அங்கே கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி போஸ்டல் ஓட்டை முதல்லையே எண்ணி முடிச்சிடணும். அது ஒரு 2 to 3 மணி நேரம், ஹார்ட்லி வந்து ஒரு 3 ஹவர்ஸில் அது வந்து டோட்டல் கவுண்டிங் வந்து எண்ணி முடிச்சிடலாம். ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு 1000கணக்கான வாக்குகள் தான் இருக்கும். அந்த 1000கணக்கான வாக்குகளில் எத்தனை வருது அப்படின்றத எண்ணி வந்து முடிச்சிடணும். ஏன் அப்படின்னா கடைசியில் ஒரு 100 ஓட்டு மார்ஜின் 200 ஓட்டு மார்ஜின் வரும்போது திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போஸ்டல் ஓட்டில் தான் விளையாடுவாங்க. போஸ்டல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்மில் ஒன்றுமே இருக்காது. எல்லா வேட்பாளருடைய லிஸ்ட் இருக்கும், ஒரு பாக்ஸில் டிக் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அந்த டிக் பண்ணி உள்ள பாக்ஸில் போடக்கூடிய ஓட்டு தான் அந்த ஓட்டு. யார் போட்டிருக்கா, யார் பேரில், யாருடைய ஓட்டர் ஐடி நம்பரில், என்ன அட்ரஸில், யாருடைய மொபைல் நம்பர் எதுவுமே அதில் இருக்காது. வெறும் டிக் மட்டும்தான் இருக்கும். யாருக்கான ஓட்டுன்றது மட்டும்தான் இருக்கும். அந்த ஓட்டை எடுத்து எண்ண வேண்டிய வேலை. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக இந்த மாதிரி போஸ்டல் ஓட்டு எல்லாத்தையுமே ஒன்றா பிரித்து ஒரு டேபிளையும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை வந்து பாக்ஸ்லேருந்து எடுத்து ஓப்பன் பண்ணி இது செல்லாத ஓட்டு அப்படின்னா செல்லாத ஓட்டுன்னு காட்டுவாங்க. ஏன் செல்லாதுன்றதை ரீசன் சொல்லுவாங்க. அதில் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா போடலையா. இப்போ உதாரணத்துக்கு டிவி கேக்கு ஓட்டு போட்டு டிக் பண்ணணும், ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே தான் டிக் இருக்கும். பாக்ஸை விட்டு வெளியே வந்து அது செல்லாத ஓட்டுன்றதை டிஎம்கே ஏடிஎம்கே கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா அது டிவிகே ஓட்டு, அது எப்படி செல்லாமல் ஆக்கணும் அப்படின்றது தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுடைய ஓட்டை வேலிடான ஓட்டுன்னு நீங்கள் ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியது உங்கள் கடமை. ஏன்னா இந்த ஒரு ஓட்டும் உங்களுக்கான வெற்றிக்கான வாக்கு. இந்த போஸ்டல் ஓட்டு எல்லாமே உங்களுடைய வின்னிங்கான வாக்கு. அதனால அதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. உங்கள் ஓட்டு செல்லா ஓட்டாக போகக்கூடாது. அதற்கான வேலிட் ரீசன் கேட்கணும். அந்த ரீசனை அவங்க ரிட்டர்னில் கொடுக்கணும். சப்போஸ் ப்ராப்ளம் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, இல்லைங்க இது வேலிட் ஓட்டு கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நீங்கள் வேலிட் ஓட்டு இல்லைன்னு சொல்கிறீங்க, என்ன உங்களுக்கான நாம்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு அதை ரிட்டர்னில் கொடுங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக கேட்கலாம். இந்த ஒவ்வொரு ஓட்டையும் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான காரணம் மார்ஜின் ரொம்ப டைட்டாக வரும். இந்த முறை ஒரு தேர்தலில் 20 ஓட்டு 30 ஓட்டுலாம் கூட வின்னிங்கை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த போஸ்டல் ஓட்டு வைட்டலான ரோல் ப்ளே பண்ணும். அதனால தான் மற்ற இவிஎம் மிஷின்ஸோடைய ரவுண்ட்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே இந்த போஸ்டல் ஓட்டை முடிச்சு எத்தனை ஓட்டு யாருக்குன்றத சரியாக கவுண்ட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றத தாவேக்காவுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ்லேருந்து கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் தென் இது ஒரு பக்கம் அந்த கவுண்டரில் இருக்கிறவங்க வேற எங்கேயும் போக முடியாது. ஸோ இங்கே ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா கேண்டிடேட்டும் அதனுடைய ஜென்ரல் எலெக்ஷன் ஏஜென்ட்டும் அங்கே இருந்து அவங்களுக்கான இஷ்யூஸ் என்னன்றதை கேட்டு ஆர்ஓ கிட்ட பேசி அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். இது இவங்களுடைய தலையாய கடமை. இது ஒன்று. ரெண்டாவது இவிஎம் மிஷின் கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மிஷின் ஓப்பன் பண்ண உடனே அதனுடைய எந்த பூத்தோடைய மிஷினு, அந்த மிஷினுடைய சீரியல் நம்பர், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பூத்தோடைய டோட்டல் ஓட்டோடைய கவுண்ட் என்னன்றதை தூக்கி காட்டுவாங்க, டிஸ்பிளே பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவங்க சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்கணும், தெளிவாக கேட்கணும். புரியல, உங்களுக்கு சரியாக கேட்கலன்னா திரும்ப திரும்ப கேட்டு நீங்கள் அந்த நம்பர்ஸை கிளாரிஃபையாக கேட்டு வாங்கிக்கணும். டோட்டல் ஓட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்ம் 17C என்ன டோட்டல் ஓட்டு இருக்குது அப்படின்றத ரெண்டுத்தையும் கிளாரிஃபை பண்ணி மேட்ச் பண்ணி கேட்டுடணும். அங்கேயே மிஸ்மேட்ச் ஆகுது, சப்போஸ் 700 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு 17C ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அங்கே 700 ஓட்டு தான் இருக்கும். இவிஎம் மிஷினில் 750 ஓட்டு போல இருக்குன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒன்று அந்த மிஷினை செக் பண்ணணும், இல்லைனா அந்த மிஷின் தான் இந்த பூத்துக்கான மிஷினான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் விழுந்த ஓட்டு கரெக்டா இல்லை வேற ஏதாவது மேனிபுலேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் தென் அந்த மிஷினுடைய நம்பகத்தன்மையை செக் பண்ணுறது. இது எல்லாத்துக்கும் அந்த இவிஎம் மிஷின் முன்னாடி நிற்கிற அந்த பூத்து கவுண்டருக்கு முன்னாடி நிற்கிற அந்த ஏஜென்ட் தான் பொறுப்பு. இந்த மாதிரி டோட்டல் மிஸ்டேக் வந்தால் ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க. பட் அதற்கு பிறகு டோட்டல் மேட்ச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் வைஸ் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி அந்த பேருக்கு இந்த சின்னத்துக்கு எத்தனை ஓட்டு வந்திருக்குன்றதை சொல்லுவாங்க. இப்படி லைனாக சொல்லிகிட்டே வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு 15 வேட்பாளர் இருக்காங்க அப்படின்னா அந்த 15 பேர் இன்க்ளூடிங் நோட்டாவோட சேர்த்து யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஓட்டு இருந்திருக்குன்னு சீரியல் வைஸ் லைனாக ஒரு ரவுண்டும் சொல்லுவாங்க, ஒரு மிஷின்லையும் சொல்லுவாங்க. அதை டோட்டலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற நோட்டில் தயவு செஞ்சு ஒவ்வொரு கவுண்ட்டையும் நோட் பண்ணுங்கள். சுயேட்சைக்கு எவ்வளோ வந்திருக்கு, நாம் தமிழருக்கு எவ்வளோ வந்திருக்கு, நோட்டாக்கு எவ்வளோ வந்திருக்கு, டிவிகேக்கு எவ்வளோ வந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வந்து டோட்டலை கவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண டோட்டலும் இந்த டோட்டலும் மேட்ச் ஆகும். இதுதான் வேலிடேஷன்.
இதை ரொம்ப தெளிவாக பண்ணணும். சம்டைம்ஸ் நோட்டாவோட ஓட்டை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறாதீங்க, சுயேட்சைகளோட ஓட்டை கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. டோட்டலில் சொல்லும்போது இந்த ஓட்டுகளை தூக்கி அங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சான்சஸை கொடுத்துடாதீங்க. அதை ரொம்ப தெளிவாக பார்க்கணும். கடைசி ரவுண்டு வரைக்கும் டோட்டலாக எத்தனை பூத் இருக்கோ அதை ஈக்குவலாக பிரித்து அங்கே வந்து கவுண்டர்ஸ் போடுவாங்க. அந்த கவுண்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளே வந்து பாசஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கவுண்டர் முன்னாடி நின்றீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தெரியும், அவங்க சொல்கிறது நல்லா கேட்கும். அதனால் முன்னாடி நின்றுங்க. இதில் அடித்து பிடிச்சி நிறைய பேர் வந்து முன்னாடி நான் நிற்கிறேன், நீ நிற்கிறேன்னு சண்டைலாம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுடைய கிளாரிட்டிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரவுண்ட்லேயும் அந்த மிஷினில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அந்த ரவுண்டோட அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணி அதை கிளியர் பண்ணாமல் அடுத்த ரவுண்ட் போகக்கூடாது. அடுத்த மிஷின் இது ஓகேங்க அப்படின்னு சொல்லி பிரிண்ட் எடுத்துட்டு அடுத்த மிஷினுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா திரும்ப அந்த மிஷின் எடுக்க மாட்டாங்க. அன்டில் அன்லஸ் கடைசியாக அந்த இஷ்யூ வந்து வேட்பாளர் அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணி ஆர்வம் மூலமாக பர்மிஷன் வாங்கி திரும்ப ரீகவுண்டிங்க்கு கேட்டாங்கன்னா அப்போ தான் அந்த மிஷினை ஓப்பன் பண்ணுவாங்க. அன்லஸ் அன்டில் அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப கிளியராக இருக்கணும். அந்த மிஷினில் ஏதாவது இஷ்யூனா அந்த மிஷினை முடிச்சு எடுத்து தூரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணி உங்களுடைய கன்சர்னை கேட்டு எத்தனை முறை கேட்டாலும் அவங்க சொல்லணும். அந்த கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னா ஆர்ஓ பேசி அங்கே வந்து அந்த எலெக்ஷன் கவுண்டிங் வந்து நிப்பாட்ட வேண்டிய வேலை உங்களுடையது. இது ரொம்ப பெரிய வைட்டலான ரோல், ரொம்ப முக்கியமான ரோல். அதனால தான் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஓவராலாக எல்லா ரவுண்ட்ஸ் எல்லா இவிஎம் மிஷின்ஸும் கவுண்டிங் முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபார்ம் 17C இந்த இவிஎம் மிஷின்ஸுக்கோ பிரச்சனை இல்லை, எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னா, போஸ்டல் ஓட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னா, டோட்டல் ஃபைனல் ரவுண்டில் யாருக்கு எவ்வளோ ஓட்டு, யார் லீடிங்கில் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஆர்ஓ மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் வின் பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க. வின்னர் யார், ரன்னர் யார் அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி கேண்டிடேட்டோட சேர்ந்து எல்லாரும் வெளியே வர்றது சேஃப். ஏன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு கேள்விப்பட்டது என்னன்னா பல இடங்கள்ல கைகலப்புகள் அடிதடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா துவக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ தாவேக்கா மேல மிகப்பெரிய ஒரு கோபத்துல வன்மத்துல 2 கட்சிகளும் இருக்கு. அதனால எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் நம்ம இடம் கொடுத்துட வேண்டாம். தாவேக்காவை சேர்ந்தவர்கள் வீண் வம்புக்கு வந்து போக மாட்டாங்க. அப்படி அவங்க வம்பு எடுத்தாலும் தயவு செஞ்சு நீங்க அதுக்கு ஹீல்ட் ஆயிடாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் விக்ட்ரியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது உற்சாகத்தில் ஏதாவது பேச போய் இல்லை ஏதாவது கமெண்ட் அடிக்க போய் அதை அவங்கள ட்ரிகர் பண்ணி அது சண்டையாச்சு அப்படின்னா மைனஸ் உங்களுக்கு தான். அங்கேருந்து வெளியேற்றப்படுவீங்க. அங்கேருந்து துணை ராணுவ படை இருக்கும், போலீஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வெளியேற்றிடுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் உள்ளே இருக்கணும் அப்படின்னா எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் காம்ப்ரமைஸாக போனேன். லீகலாக அங்கே வரக்கூடிய லீகல் டீமும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி அங்கே வந்து லீகலாக என்ன பண்ண முடியும் காவல்துறைகிட்ட பேசி அதை தான் நம்ம டீல் பண்ணமே தவிர எந்த ஒரு இல்லீகல் விஷயத்துக்கோ எந்த ஒரு ட்ரிகரான விஷயத்துக்கோ போக வேண்டாம். யாரும் உள்ள சண்டை இட வேண்டாம். ஸோ நடுவில் யாராவது வெளியே போனோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து பத்திரமா வெளியே கூப்பிட்டு வரணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிக்கும் வேட்பாளர்கள் பனையூரை நோக்கி வர வேண்டும். இரவு எவ்வளோ நேரம் ஆனாலும் நேராக பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வின் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து நேராக பனையூருக்கு அனுப்புன வரைக்கும் பசங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஸோ எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஸோ வந்துட்டோம், எண்ட் ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த இன்னொரு 2 நாள் தான். அதுக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி. இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் வேலூர் NKR.